Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். நிறைய फ्रेंड्स பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டுட்டே இருப்பீங்க. எனக்கு வேற ஃபோன் நம்பர் கொடுத்திருக்காங்க பிசினஸ்க்காக. இன்னொரு விஷயம் நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. சோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த ஆஃபர்ல நம்மளோட ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், இந்த மாதிரி வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இந்த மாதிரி 14 ப்ராடக்ட் இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். நீங்க கால் பண்ணி டீடைல் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்ல வாட்ஸ்அப்ல உங்க ஊர் உங்க பேர் எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் மற்ற டீடைலா உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். நீங்க அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்துக்கலாம் எப்பவும் போல. ஸோ ஆர்டர் கொடுக்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதை பத்தி அப்படின்னா நிறைய விஷயங்கள் எனக்கு கால் பண்ணும்போது கேட்பீங்க. இப்போ ரீசன்ட் டேஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம், அடுத்து குலதெய்வ பூஜை, இதை பத்தி தான் நிறைய கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட 48 நாள் பண்ணா போதுமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் படிச்சு காட்டுறேன். இது ஆதாரபூர்வமான விஷயங்கள். இது எல்லாமே எதுல வந்திருக்கு இந்த மெசேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாகாஸ் வேர்ல்டுல 11 மாசத்துக்கு முன்னாடியே நான் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைம் பெனிஃபிட்ஸ், எங்கள் வாழ்க்கையை மாற்றிய பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது நம்ம பிசினஸ் ஆரம்பிச்ச புதுசுல அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்குமே அந்த வீடியோல ஒரு சிலர் கமெண்ட் பண்றாங்க. அதுல ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாம எந்த விஷயத்த நம்ம பண்ணாலுமே அதுல ஒண்ணுமே நடக்காது. நம்பிக்கை இல்லாம எது பண்ணாலுமே எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லப்பா அப்படின்னு சொன்னா அப்பனா போ இடத்துக்கு நீ பண்ற அப்படின்னு தான் பேச்சு வரும். ஸோ நீங்க நம்பிக்கை இல்லாம ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. நம்பிக்கையோட பண்ணணும். அதுக்கு சில ஆதாரங்கள் இருந்தால் தான் நம்ம எதா இருந்தாலும் நம்புவோம். யாருக்காவது இப்படி நடந்திருக்குன்னா அப்ப நானும் பண்றேன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் எதிர்பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். அதை நான் படிச்சு காட்டுறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் படிக்கிறேன். எனக்கு இந்த கமெண்ட் பார்த்த உடனே இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லிருக்காங்க, இட்ஸ் ரியலி ட்ரூ மேம், ஐ எம் கேன்சர் பேஷண்ட். நான் 6 மாசத்துல டெத் ஆயிடுவேன்னு எனக்கு பார்க்குற சார் சொல்லிட்டாங்க. நான் தன்னம்பிக்கையோட 3 மணிக்கு 3 o'clock வேக்கப் ஆனேன். விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டேன். என் லைஃப்ல மிராக்கிள் தான். எனக்கு பார்க்குற சார் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு 3 monthsக்கு 1 time ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ 1 year 1 time ஸ்கேன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஐ லைக் யூனிவர்ஸ் அப்படி போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நம்மலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே ஒருத்தவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, முற்றிலும் உண்மை, என் வாழ்விலும் நிறைய விஷயங்கள் நடந்தது இது உண்மையில் உண்மை அப்படி போட்டிருக்காங்க. எஸ், நான் ட்ரை பண்ணி சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகி இருக்கு. கேரண்டீடு கிராட்டிடியூட் யூனிவர்ஸ்னு போட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, இது முக்கியமான விஷயம். உண்மைதான், என் மகளுக்கு முதல் பிரசவத்தில் குழந்தை இறந்து விட்டது. மறுபடியும் விரைவில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஜெபம் செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றினேன். தற்சமயம் எனக்கு 11 மாதம் பேரன் இருக்கிறான். இது முற்றிலும் உண்மை. அப்போ பாருங்களேன், எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம அதை நம்பணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்தது சிஸ் 3 years பாப்பா இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து என் மனசில் நினச்சேன், பாப்பா எனக்கு வந்துட்டாங்க. மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த பாருங்க 100% உண்மை அப்படிலாம் போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு எனக்கு வேண்டிய விஷயம் கிடைக்கும்னு நினச்சி நான் அந்த விஷயத்த பண்ணேன், எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் டவுட்டுக்கு வர்றேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, இப்படி நிற்கிறேன், எக்கோ அடிக்குது, எனக்கு ஏன் கேட்குது நான் பேசுறது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா 48 நாள் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானும் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவேன்னா 48 நாள் மட்டும் நம்மளுக்கு வேண்டுறது கிடைச்சா போதுமா, அப்படி நம்ம போதும்னு விட்டுருவோமா? இப்போ நம்மளுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் வேணும்னு நினைப்போம். அது 48 நாள் மட்டும் நடந்தால் போதுமா? வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு வேணும் தானே. ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், வாழ்க்கை முழுக்க நம்ம 3 நேரம் சாப்பிட்றோம் தானே. பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம். இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம டெய்லி நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அது மாதிரி விளக்கேற்றுற ஒரு விஷயத்த காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம விளக்கேற்றி நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்றத ஒரு விஷயத்தையும் வாழ்க்கை முழுக்க ஃபாலோ பண்ணுங்க. 48 நாள் ஃபாலோ பண்ண விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதனால் எல்லா நாளுமே ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் நிறைய பேர் கேட்குற டவுட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க. குளிக்கணும் தான், குளிக்கிறது ஒரு கஷ்டமா நம்மளுக்கு, குளிக்கணும் தான். அதுவும் இப்போ ஒரு சில சிஸ்டர், அக்கா மழை காலம் வருது, என்னால் காலையில் எழுந்து குளிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்மளுக்கே பாருங்களேன், நம்ம வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஒருத்தவங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோன்னு வைங்களேன், அவங்களுக்கு நம்ம எப்படி பரிமாறுவோம், சாப்பாடு பரிமாறுறதோ ஏதோ ஒன்று அவங்க கிட்ட நம்ம உட்காந்து பேசும்போதோ குளிக்காமல் அரகுரமாக ஏனாதானோன்னெலாம் போக மாட்டோம். நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னா அவங்க கிட்ட எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நம்ம முகத்தை சிரிச்ச முகத்தோட காட்டிக்கணும், அப்படி தான் நம்ம நினைப்போம், அழகாக காமிச்சிக்கணும் நம்மளை அப்படி சொல்லிட்டு. அது மாதிரி தான் நம்ம வந்து சாமி கும்பிடும் போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சி நம்ம வந்து நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்கேற்றணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரியவங்க சொன்னது வயசானதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறமா நம்ம வந்து கை கால் கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு நம்ம போய் விளக்கேற்றலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, இங்கே வந்து ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்களோட இருக்காங்க, ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு கை கால் முகம்லாம் கழுவிட்டு அவங்களும் போய் சாமிக்கு விளக்கேற்றலாம். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றாவே நம்ம நைட்டெல்லாம் ஒன்றாவே தூங்குறோம், ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும், நம்ம அப்போ போய் குளிக்காமையே விளக்கேற்றலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம சுத்தபத்தமாக இருந்து தான் நம்ம விளக்கு ஏற்றணும். ஸோ அதனால் அந்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேட்குறீங்க, இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு நடக்குமாக்கா, இல்லைன்னா நடக்காதா, இல்லை 48 நாள் நான் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்சது என்னை விட்டு போயிடுமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. 48 நாள் தான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, 48 நாள் முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஏன் நம்மளால் முடியாது? இப்போ ஒரு மருந்து எடுத்துக்க சொல்கிறாங்க, அதை வந்து 48 நாள் ஒரு மண்டலம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து முழுசாக நம்மளுக்கு உள்ளே போய் சேரும் அப்படின்றது சொல்கிறாங்க. 48 நாள் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தான் நீங்கள் எல்லாருமே இந்த விளக்கு விஷயத்தில் கேட்குறீங்க. விளக்குன்றது நம்ம டெய்லியுமே ஏற்றலாமே, டெய்லி ஏற்றணும். விளக்குன்றது வந்து 48 நாள் மட்டும்தான் சில பேர் நினச்சிக்கிட்டு அது வரைக்கும் தான் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 48 நாள் செஞ்சுட்டு விட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து திருப்பி நான் ஏற்ற போகிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம விட்டுட்டு ஆரம்பிக்கணும்? டெய்லியுமே அதை பண்ணலாமே. 48 நாள் இல்லாமல் டெய்லியுமே பண்ணுங்கள். 48 நாள் முடியுதுன்னா அதுக்கு மேலேயும் உங்களால் முடியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. எப்படா 48 நாள் முடியுமோ அப்படின்லாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஆரம்பிக்கிறோமா, நாளைக்கு 2, அடுத்த நாள் 3, அடுத்த நாள் 4, அப்பா 8 நாள் முடிஞ்சிச்சுன்னா 40 நாள் தான்டா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்த்து நம்ம சந்தோஷமாக பண்ணணும். இது ஒன்று. காலையில் விளக்கேற்றணும், அப்போ விளக்கேற்றினா மட்டும் எல்லாம் கிடச்சிருமா அப்படின்றது கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த நேரத்தில் நான் எந்திரிச்சு எனக்கு வேணுன்றதை நினச்சிக்கிட்டே இருந்தேன், திரும்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன், மெடிடேட் பண்ணிகிட்டே இருந்தேன், அதனால் எனக்கு கிடச்சிது அப்படி சொல்லி அது மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். இது நிறைய விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஆனால் அப்பப்போ இதை சொன்னால் தான் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ அதனால் சொல்கிறேன், அந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம அடுத்தவங்க கதையை நினைக்கக்கூடாது. ஒரு சிலருக்கெல்லாம் தோணும், என்கிட்டயே கேள்வி கேட்குறாங்க, அக்கா அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனால் 8 மணிக்கு தாக்கா எந்திரிக்கிறாங்க அப்படி சொல்லி. அது எனக்கு நம்மளுக்கும் வந்து அதெல்லாம் நம்மளுக்கு தோணும் தான் சில நேரம். ஆனால் நம்ம லைஃப்பை எப்படி செஞ்சால் தான் நல்லா இருக்குன்னும் போது ஏன் அதை வந்து நம்ம அதை போய் இழுக்கணும்? அவங்க ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். அவங்க அந்த சக்ஸஸை அடையிறதுக்கு பின்னாடி கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து தாண்டி தான் வந்திருப்பாங்க. அதனால் இன்றைக்கி ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, அவங்க கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டாங்கன்றதுக்காக நம்ம அவங்கள கணக்கில் எடுக்க முடியாது. நம்மளுக்கு என்ன வேணுமோ, அவங்க வயிற்றுக்கு அவங்க இவ்வளோ சாப்பிடுவாங்க, நம்ம வயிற்றுக்கு இவ்வளோ தான் சாப்பிட முடியும். நம்மளுக்கு எது வேணுமோ அதை தான் நம்ம செய்யணும். அதனால் வந்து இந்த 48 நாள் மட்டும் பண்ணால் போதுமா, அதுக்கு மேலே பண்ண வேண்டாமா, அந்த சந்தேகம்லாம் உங்களுக்கு வேணாம். நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். இல்லை 48 நாள் தான் என்னால் முடியும் அப்படின்றவங்க மட்டும் 48 நாள் பண்ணுங்கள். ஆனால் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்களால் பண்ண முடியாத பண்ணுங்கள். பட் டெய்லி தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்குறீங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. சுத்தம் ஃபஸ்ட்டு மனசில் சுத்தம் வேணும், அதுக்கப்புறம் உடம்புல சுத்தம் வேணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி தலைக்கு குளிக்கிறது வந்து செட் ஆகாது. தலைக்கு தான் தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் தான் குளிக்கணுன்றாங்க. ஆனால் நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறவங்க காய வைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி இப்போ இந்த கிளைமேட்டுக்கு மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுவும் நம்ம காய வைக்கிறது கஷ்டம். ஒரு சிலர் சொல்லுவாங்க ஈர துணியை வச்சு தலையை துவட்டிக்கங்க அப்படி சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து உடம்புல வேர்வை வாட வராமல் இருக்கிறதுக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு சாமிக்கிட்ட போங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து தலைக்கு நம்ம துணியை வச்சு துடைக்கிறது ஒன்று தான், குளிக்காமல் போய் நிற்கிறது ஒன்று தான். அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு சளி பிடிக்கும், எனக்கு அந்த மாதிரி வீசிங் பிரச்சனை இருக்குது, என்னால் அடிக்கடி தலைக்கெல்லாம் குளிக்க முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுருங்க. உடம்புக்கு சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் குளிங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு இந்த டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட கால் பண்ணி சிஸ்டர் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நான் ஏற்கனவே குலதெய்வம் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, அதில் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுடைய நாகாஸ்வல்லி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயிலும் நான் அனுப்புகிறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.